தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் எல்லா குடும்பத்தாரையும் நில ஓனர்கள் ஆக்குனார். நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆயிட்டாங்க அத்தனை பேரும். கானான் தேசத்தில் கொண்டு வந்து எல்லா வீட்டுக்கும் நிலம் இருக்கும்படியாக பிரித்து கொடுத்தாங்க எல்லாத்தையும். அது தெரியுமா உங்களுக்கு? எங்கேயாவது பண்ணுறாங்களா? அதை எங்கேயாவது உண்டா? எந்த தேசத்துலேயே அது உண்டா? எல்லாருக்கும் நிலம்னு கர்த்தர் பண்ணார். அதான் நான் சொல்கிறேன், அவருடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாருக்கும் நிலம் இருக்கும். அவருடைய ராஜ்யம் வந்து நிலம் இல்லாத ஆளே கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அடிமைத்தனத்திலேருந்து வர்றாங்க. கானான் தேசத்துக்கு கொண்டு போய் க்ளீனாக பங்கிட்டு ஆளுக்கு இவ்வளோன்னு கொடுக்குறார். நிலத்தை பங்கிட்டு கொடுக்குறார். நிலம் இல்லாத ஆளே கிடையாது. கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த நிலத்தை என்றைக்குமே இழக்காதபடிக்கு சட்டங்களையும் கொடுக்குறாரு. நிலத்தை கொண்டு போய் ஒரு அடமானம் வச்சு அதை திருப்பி செலுத்த முடியாமல் போனால் அதை மன்னித்து எப்படி நிலத்தை விட்டு திருப்பி கொடுத்துடணும்லாம் சொல்கிறாரு. அப்படியும் இவன் கடனில் போய் சிக்கி ரொம்ப நாள் அழிஞ்சு போனாலும் கூட 50 வருஷத்துக்கு ஒருக்க யூபிலின்னு ஒரு வருஷம், அப்படி ஒரு முறைமையை உண்டு பண்ணி 50 வருஷத்துக்கு ஒருக்க யூபிலின்னு ஒரு வருஷத்தை உண்டு பண்ணி அது கொண்டாட வேணும்னு சொல்லி அந்த யூபிலி வருஷத்தில் இழந்து போனவன் தன்னுடைய நிலத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம், வீட்டை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம், சொத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டமை உண்டாக்குனார். அதாவது எப்படின்னா 50 வருஷத்துக்கு மேலே அடமானம் வச்ச நிலத்தை நீங்கள் வச்சுக்க முடியாது. 50 வருஷம் ஆனால் திருப்பி கொடுத்துடணும். அப்படின்னா என்ன? கடன் கொடுக்கும்போதே ஒருத்தன் எப்படி யோசிக்கிறான்? 50 வருஷம் இவனுடைய அறுவடையை நான் அனுபவிக்கலாம், அதுதான் கடன். நிலத்தை ஒன்றும் எடுத்துக்க முடியாது. இவன் கஷ்டப்படுறதுனால வந்து அடமானம் வைக்கிறான். 50 வருஷத்துக்கு அவனுடைய நிலத்தின் அறுவடையை நான் அனுபவிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக காசு கொடுத்துடலாம். 50 வருஷத்துக்கு பிறகு அனுபவித்த பிறகு அவன்கிட்ட திரும்பி போயிடணும். அவன் செத்து போனான்னா கூட அவன் மகன் வந்து கேட்பான், அவன்கிட்ட கொடுத்தாகணும். இப்படி ஒரு சிஸ்டம். கர்த்தர் பாருங்கள் என்ன மாதிரி சிஸ்டம். இதெல்லாம் இன்றைக்கி யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் எத்தனை பேர் நிலத்தை வீட்டெல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் போய் தெருவில் நிற்கிற அளவுக்கெல்லாம் ஆயிருக்குது. ஆனால் கர்த்தருடைய சிஸ்டமில் எவனும் தெருவில் நிற்கவே முடியாது. நிரந்தரமாக தெருக்கு வரவே முடியாது. கொஞ்ச காலம் எல்லாம் கஷ்டப்படலாம், ஆனால் நிரந்தரமாக தெருவுக்கு வர முடியாது. இந்த கொஞ்ச காலம் படுற கஷ்டம் கூட நிறைய நேரத்தில் என்னென்னா இவங்க பண்ண தப்புனால தான் அவர்கள் கஷ்டப்படுறாங்களோ ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டம் கர்த்தர் வச்சுருந்தார் பாதுகாப்பாக. அப்போ அந்த சிஸ்டம் படி பார்த்தா ஒரு பெண் கணவனை இழந்தாள்னா அவள் அந்த கணவனுடைய வம்சத்தில் இருக்கிற அடுத்த நெருங்கிய உறவினன் திருமணம் செய்யணும். அதுதான் உறவுக்கார மீட்பர் சிஸ்டம். கின்ஸ்மன் ரிடீமர்னு ஆங்கிலத்தில் வருது. உறவுக்காரன் மீட்பர். ஆனால் என்ன மீட்பர்? ஏன் மீட்பர்? அவளை திருமணம் செய்து கொள்வது மட்டும் இல்லை, அவளுடைய இறந்து போன கணவனுடைய சொத்தையும் இவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். இவன் சுதந்திரித்துக் கொள்வது அவனுடைய லைன் அப்படியே கண்டினியூ பண்ணுறான். அந்த சொத்து அவனுடையதாகவே இருக்குது. அவன் செத்து போனாலும்